முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா எப்போவுமே பூக்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. குட்டியாக இருக்குது, ஒரு சூப்பராக. இங்கேயும் வந்து காய் வந்து நிற்க ஆரம்பிக்குது. பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கொம்பு கொஞ்சம் முட்டு கொடுத்து நம்ம நிற்க வச்சு இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஒரு 2-3 நாளாக இந்த செம்பருத்திக்கு நான் தண்ணி ஊற்றவே இல்லை. ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து புதிய துளிருக்காக நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மண் கடப்பரை வச்சு கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா நமக்கு இப்போ வந்து நியூ லீஃபோட இந்த ஹைபிஸ்கஸ் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த ரொட்டீன் க்ரோத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓல்ட் லீஃப் எல்லாமே போயிட்டு நமக்கு துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த டிசம்பர் எப்போ பூக்கும்னு தெரியல. அண்ட் சப்போட்டாவும் நமக்கு வந்து காய் இருக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகலை. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து இது க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ லுக் அவ்வளோ அழகாக இருக்குது. டிசம்பர் பூ ப்ளூ கலரில் அந்த ஷேடடாக இருக்கு. அண்ட் நம்ம கார்டன் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே க்ரோத் வைஸ் சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து க்ரீன் லுக்கை நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஸ்பெஷல். காய விட மாட்டேன். ஸோ அப்பப்போ அந்த கேரிங்காக பார்த்துக்குவேன். சம்மரில் என்னென்னா ஒரு 2 முறை வந்து நம்ம தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து நம்ம சில பிளான்ஸோட அந்த மண் ஈரப்பதம் பார்த்துட்டு தான் நான் வந்து தண்ணி ஊற்றுவேன். அதனால் வந்து அதனுடைய க்ரோத் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த கொய்யா செடியிலையும் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது, காய் கொடுக்க ஆரம்பிக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ரொட்டீனுக்கு நமக்கு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இது பாருங்கள், இளந்தங்காய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கிளையிலேயே நமக்கு எவ்வளோ காய் இருக்குது. ஸோ இது ஒரு கொத்து அண்ட் இது நமக்கு ஒரு கொத்து. பார்த்திங்கன்னா இவ்வளோ காய் நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதுலேயே வந்து நமக்கு வந்து பெரிய சைஸ் வந்து இதுதான். இதில் லீஃப் என்னென்னா அந்த காய் மாதிரியே நமக்கு ஒரு ஷேப் கொடுத்துருது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு வந்து பெரிய சைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கிளை தான் இது. கிளை பார்க்கும் போதே நமக்கு கிளை சின்னது தான், ஆனால் வந்து நமக்கு கொத்தாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிது. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே கிரேப் கொத்து மாதிரி இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இது மெல்லமாக இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ இதோட காய் டேஸ்ட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த பேரிக்காய் கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக அதோட டேஸ்ட்டும் யம்மியான டேஸ்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் நான் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட பீட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் இது வந்து எனக்கு ரொம்ப ரேரான ஒரு ஸ்பெஷல் பிளான்ட் இளந்தம்பழம். ஸோ இந்த கொத்தெல்லாம் நமக்கு நல்லா இன்னும் பெருக்கணும். ஸோ அதனால் என்னென்னா இப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறி விட்டுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து மண் கிளறிட்டு கீழே இருந்த காய்ஞ்ச அந்த இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே போட்டுட்டேன். ஸோ ஓவரால் அது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், மக்கிரும் என்றதுனால. அதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ரோ வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். மெயின்டெனன்ஸ். இதுக்கப்புறமா இந்த சைடு ஆன வீவ் லுக் ரிசல்ட் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மாதுளையும் வந்து என்னென்னா ஒரு மாதிரி அந்த சங்குப்பூ வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால அதோட க்ரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் கொஞ்சம் மண்ணெல்லாம் கூட கொஞ்சம் கிளறி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணும்போது அதுக்கான க்ரோத் ரிசல்ட்ஸ் வந்து உடனே நமக்கு காட்டும். அதை விட்டுட்டோன்னா நமக்கு அந்த பிளான்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காஞ்ச இலைகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து கார்டன் வந்து ஒரு மாதிரி ஐயோ காஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும், காலியாக இருக்க மாதிரி வெறுமனே இருக்கும். அதனால் இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து பறித்து ஸோ இது மாதிரி போட்டுருவேன். ஸோ அண்ட் வந்து இப்போ பாருங்கள் இந்த கொய்யா ஏற்கனவே வந்து மற்ற எல்லா கொய்யாவும் பறிச்சிட்டேன். ஸோ அப்போது இது வேறு ஒரு ரகம்னு நினச்சேன். குட்டி குட்டியாகவே இருந்தது, க்ரோத் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம், அந்த கொய்யா செடி மாதிரி வந்து இல்லையே இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா மற்ற குட்டி குட்டி காய் எல்லாமே பறிச்சிட்டேன். பறித்த பிறகு இந்த மண்ணை நல்லா கிளறிட்டேன். பாருங்கள் அந்த குட்டி குட்டி காயெல்லாம் பறித்து நான் கீழே தான் போட்டேன். இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து ஒரு கொய்யா காயை வந்து நல்லா பெருக்க வைக்கணும்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து எதையுமே வந்து நமக்கு வந்து எதுக்குமே சத்து போகாமே இருந்தது. அதுக்கப்புறமா நான் பார்த்த ரிசல்ட் இதுதான். நமக்கு அந்த ஷேப் கிட்ட வந்துருச்சு, சர்க்கிள் ஷேப் வந்துருச்சு, ஓவல் ஷேப்பாக இருந்தது. இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே வந்து காய்க்காமல் பெருசாகாமல் வெம்பி போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் இந்த குட்டி குட்டி காய் எல்லாமே வந்து நான் பறித்து சரி வேண்டாம்
பறிச்சிடலான்னு வந்து பண்ணேன். இதுதான் இந்த கொய்யா செடிக்கு நான் இப்போ கொடுத்த மெயின்டெனன்ஸு, அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த கொய்யா செடிக்கு கேன் நான் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னொரு காயும் வந்து நமக்கு விட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 2 காய்க்கு மட்டும் நமக்கு வந்து இந்த சத்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி பிஞ்சுகள்லாம் வந்து இந்த செடிகளில் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பறித்து கீழே போட்டுருவேன். ஏன்னா இந்த 2 காய்க்கு முதல்ல அந்த சத்து போகணும். சத்து போக விட்டால் தான் நமக்கு செடி பார்க்கறதுக்கு அப்போ நமக்கு நிறைய பூக்கள் பூத்துருக்கு, காய் காய்ச்சிருக்கு. நமக்கு அந்த ஹாப்பினஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காயெல்லாம் அப்படியே விட்டுருவோம், எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்குன்னு. பட் அப்படி கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு காய் 2 காய் நல்லா பெருசாக நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கணுன்னா மற்ற காய்கள் பூக்களெல்லாம் நம்ம பறித்து தான் ஆகணும். ஸோ இதுதான் பிளான்ட்டோட நான் சீக்ரெட். நான் இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே நான் பண்ணுவேன். அண்ட் மாதுளையுமே அந்த மாதிரி தான். நமக்கு அந்த காய் இருக்கும்போது நிறைய காய்கள் பிஞ்சு விட்டுருக்கு, நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த பூக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே நான் காய்க்கு விட மாட்டேன். இந்த ரெண்டு பூக்களுக்கான காயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே பறிச்சிடுவேன். அப்போ தான் இந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள், அந்த காய்களுக்கு தேவையானது வந்து இந்த சத்துக்கள் போகும். இப்போது இந்த பூக்களை விட இந்த காயோட சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னென்னா சில பூக்கள்லாம் இந்த மொட்டுக்கள்லாம் நம்ம பறிச்சிட்டோன்னா இந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிசல்ட் கொடுக்கறதா இந்த மாதிரி காய்க்கிறது. ஸோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் இது தான் வச்சுருக்கேன். லோ மெயின்டெனன்ஸும் கூட இது நமக்கு ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஷெடியூலுக்கு நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து இதுவுமே மாதுளை தான். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வந்து இப்போது க்ரோத் வந்து சரியாகவே இல்லை. என்னடா ஓல்ட் லீவ்ஸாகவே இருந்தது, குச்சிகள்லாம் காய ஆரம்பிச்சிது. ஸோ என்ன பண்ணலான்னும் போது மண் தொட்டு பார்த்தா ஃபுல்லாக ஹார்டாக இருந்தது. ஸோ ஓகே, இப்போ மண் கிளற வேண்டிய ஒரு சீசன். அதனால் இது வந்து கையில் வச்சு சின்ன டூல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பிளான்ஸ்க்கும் நம்ம கையில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன், கையிலெல்லாம் கீரிக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து இந்த கடப்பாரை குட்டியாக வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 3 பக்கம் வந்து நம்ம ஓட்டை மீன்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து குத்தும் போது நமக்கு அந்த ஒரு ஹோல் கிடைக்கும். அந்த ஹோலில் வாட்டரிங் பண்ணும்போது அந்த ரூட் வரைக்கும் அந்த தண்ணி போக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் தான் வந்து இந்த மாதிரி. ஸோ இலைகளும் நல்லா பசுமையாக நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் சீத்தாப்பழ செடியும் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னடா இது காஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா, ஸோ இதை க்ரோ பேக்கில் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து கேன் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் மண் ஆட் பண்ணால் இதோட ஹெல்த்துக்கு நமக்கு வந்து நல்லது. ஏன்னா குட்டி குட்டியாக லீவ்ஸ் இருக்குது, உயிர் இருக்குது, பட் ஆனால் க்ரோத் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ சீத்தாப்பழமும் வந்து நமக்கு கொய்யா லீவ்ஸ் அளவுக்கு நல்லா வளரணுன்னா நமக்கு அந்த ஹெல்ப் நம்ம பண்ணால் தான் வளரும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னென்னா இப்போது மண் கிளற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு இந்த தாழம்பூ வச்சுருக்கேன்னா அதோட ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு வாட்டர் பண்ணும்போது அந்த ரூட் வழியாக அதுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து போகும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து சில செடிங்களுக்கெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்து நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி, அந்த பிளான்ட்டுக்கு ஒரு கம்பெனி மாதிரி. அண்ட் வந்து ஹைபிஸ்கஸும் வந்து இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ ஒயிட் கலரில் ரொம்ப ரேராக தான் என்னுடைய கார்டனில் பூக்கும். ஸோ அது சீட்ஸ் போட்டு அது தானாக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரணகல்லி, இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் வந்து இந்த ரணகல்லி, உள்ளே இருக்கக்கூடிய ரணத்தை ஆற்றக்கூடிய ஒரு கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஃபுல்லாக வந்து வாட்டர் கண்டென்ட் தான். இது ஃபுல்லாகவே நீர் உள்ள அதனால தான் வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து நமக்கு வந்து யூரின் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுவோம். இது கற்பூரவள்ளி மாதிரி வந்து நமக்கு ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் தான். ஸோ மெடிசினல் வேல்யூபிள் ஆனால் ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் பூக்குமான்னா நான் இப்போ தான் பார்க்குறேன் பூக்கள் பூக்கிறது. இதுலேயும் பூக்கும் போல் இருக்குது. என்ன பூன்றதை பார்க்கலாம் நமக்கு. ஸோ அது தானாக ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருச்சு. இதில் சும்மா வந்து கிள்ளி வச்சாவே வந்துடும். இந்த பட்ரோஸ் கற்பூரவள்ளி மாதிரி தான் இது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சந்தில் இருந்தது. கொஞ்சம் நான் க்ரோத் அப்படியே விட்டுட்டேன். இது பெருசாக நான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் இது நல்லா வளர்ந்ததுனால கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது ஒரு மாதுளைன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது பூக்காமல் காய்க்காமல் அப்படியே இருந்தது. இப்போ தான் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் ஒரு கேன்லேயே 2-3 செடி வச்சுருக்கேங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து வச்சாதான் இது கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஒரே டைமில் என்னால் கேன் சேஞ்ச் பண்ண முடியல. அண்ட் இந்த
துளசி விதைகள்லாம் நம்ம வந்து காஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டோன்னா நெக்ஸ்ட்டு ரொட்டீன் ஷெட்யூலுக்கு நமக்கு வந்து துளசி செடி கிடைக்கும். ஸோ அண்ட் வந்து மல்லி பக்கம் வந்தால் மல்லி இப்போ சீசன் கிடையாது. நமக்கு 365 டேஸும் வந்து மல்லி பூக்கும்னா இல்லை. நமக்கும் வந்து பர்டிகுலராக ஒரு சில மந்த்ஸ் வந்து நமக்கு பூக்காது. பட் என்னென்னா வந்து சீசன் இல்லைனாலும் நமக்கு வந்து அந்த நான் மொட்டுகள் கொடுப்பேன் அப்படின்னு வந்து இந்த மல்லிகள்லாம் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே மொட்டு எடுத்திருக்கு. இதுக்குமே வந்து மண் கிளறி விட்டேன். இந்த ரோ ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணாமல் தான் இருந்தேன். க்ரோ பேக்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் தான் ஆகிட்டுருக்கு. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ரீன் லுக் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அண்ட் சின்ன சின்ன கணுக்கள்லாம் இப்போ புதுசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வாடாமல்லி. ஸோ இந்த சைட் வீ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பார்ப்போம். இது வந்து இன்றைக்கி வாட்டரிங்கை வந்து பாப்பா தான் விட்டாங்க. ஸோ நான் வந்து கீழே அவுட்டர் கார்டனுக்கு வாட்டரிங் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி தைப்பூசம் லீவ்னால் அவங்க எனக்கு இந்த கொஞ்சம் வாட்டரிங் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரோவும் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த வாடாமல்லியோட கலர் இருக்குங்க, அந்த டெக்ஸ்சர் இல்லை அந்த லேயர் பெட்டலோட லேயர் பார்க்கும்போது அவ்வளோ அழகு. ஸோ அதில் இந்த மாதிரி 2 பூக்களும் பூக்கிறது ஒரு அழகு. அதோட காம்புகள் வந்து பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த கலர் வந்து வாடாமல்லின்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட். நம்ம கடையில் கூட கலர் சூஸ் பண்ணும்போது கூட வாடாமல்லி கலர் தான் நம்ம கேட்டு வாங்குவோம். ஏன்னா அதனுடைய கலர் வந்து வயலட்டுன்னு சொல்கிறத விட அந்த வயலட் கலருக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள், டார்க் எக்ஸாம்பிள் தான் இது. இந்த வயலட்லேயே டார்க் வயலட்டு. ஸோ அது அந்த அந்த மல்லி மாதிரியான ஒரு பூக்கள் இருக்கிறதுனாலையும் இது வாடாமல் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கூட இந்த பூக்கள் அப்படியே இருக்கும் நம்ம கார்டனில். ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த வாடாமல்லியோட பியூட்டி. அண்ட் இப்போ வர்றது நாட்டு வெரைட்டி என்னென்னா குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். செடிகள் வந்து இப்போது அந்த நாட்டு வெரைட்டின்றது ஹைப்ரிட் வெரைட்டி. அந்த ஹைப்ரிட் வெரைட்டி கடையில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். நாட்டு வெரைட்டி தான் நான் எப்போவுமே வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து லாங் லைஃபு. இந்த மாதிரி பூக்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது என்னென்னா வந்து நமக்கு ஒரு ஆஃபீஸ் டேபிளில் இந்த மாதிரி வந்து ப்ளக் பண்ணி கொஞ்சமாக நம்ம வாட்டர் பண்ணி வச்சோன்னா அப்படியே இருக்கும். நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த பூக்களுடைய பார்க்கும்போது மனம் இல்லை, பட் நம்மளுடைய மனம் கவர்ந்த ஒரு பூக்களாக வந்து அந்த கலர்ஸ் அவ்வளோ அழகு. ஸோ அதுதான் வாடாமல்லியோட ஒரு ஸ்பெஷல். அண்ட் வந்து இதில் வந்து ஒயிட் இருக்குமான்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒயிட் தெரியாது. பட் இதில் ஒயிட் பார்க்கும்போது அவ்வளோ அழகு. ஸோ இது 2 கலரும் மர்ஜ் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இன்னும் மர்ஜ் ஆகலை. ஓகே, நம்ம செப்பரேட்டாகவே வளர்த்துருவோம். நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா. எல்லாம் கிளறி விட்டேன். அப்படியே இருந்ததும்மா, பூக்காமையே இருந்தது. சரி என்னடா பூக்கலையேன்னு பார்க்கும்போது மண் ஹார்டாக இருந்ததுனால கிருஷ்ணகமலமும் மண்ணை வந்து கிளறி வாட்டரிங் பண்ணேன். ஸோ அதுக்கான கிரேட் ரிசல்ட். அண்ட் வந்து சங்குப்பூலேயே அடுக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா. சீட்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்ன சீட்ஸ் என்ன கலர் பூக்கும்லாம் தெரியாது. பட் நிறைய சங்குப்பூ சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டன் வியூ லுக் இதுதான். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த நம்மளுடைய ஆர்ட் செட்டப் உள்ளே போகலாமா. அத்திக்காய் வந்து நல்லா பெருசாகிடுச்சு பார்த்திங்கன்னா. இந்த அத்திக்காய் இவ்வளோ பெருசு பழுத்துருச்சு. இப்போ நம்ம பறிச்சிடலாம். ஸோ இது பறிச்சாச்சு. ஏன் நம்ம இப்போ பறித்தோன்னா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிங்க் கலர்லாம் வந்துருச்சு. சுற்றி வந்து நமக்கு கரெக்டாக காய் வந்து பழுத்துருச்சுன்ற ஒரு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பிடிச்சிக்கோ, இந்த சைட் பிடி. ப்ளே பண்ணிட்டியா? ஓகே, இப்போ நம்ம பிரிக்கலாம். அதை ஓகே, இதை நம்ம பிரித்து பார்க்கலாம். நல்லா பழுத்துருச்சு ஃபுல்லாகவே நமக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட வேண்டியதான். நம்ம ரொம்ப சாஃப்டாக. ஓகே, பாப்பா கொடுத்தாச்சு. ரொம்ப
டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு பாப்பா சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நமக்கு வந்து மருந்து எதுவுமே போடல. அந்த அத்திப்பழம் நம்ம டேரெக்டாக வந்து சாப்பிடும்போது நமக்கு அதில் ஒரு நேச்சர் டேஸ்ட், செம டேஸ்ட்டுங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு காய் பெருசாகாமே இருந்தது, பட் ஒன்று மட்டும் பழுத்துருச்சு. நல்ல இனிப்பு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.